ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சுவையின் மொழியுடன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சமையல் எக் சால்னா. 4 முட்டை எடுத்து கொஞ்சமாக மிளகாத்தூள், கரம் மசாலா, உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்து 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்ச முட்டையை பன்னீர் மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு மிளகு, சீரகம், சோம்பு, ஒரு துண்டு பட்டை, ஒரு ஸ்டார் பூ, 2 லவங்கம், மீடியம் சைஸ் ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி அரைச்சிக்கலாம். இப்போது கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக சோம்பு, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலை, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு 2 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி புதினா, கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அரைச்சி வச்சுருந்த விழுதை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, தேவைக்கேற்ப உப்பு, சால்னாவுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஜாரில் தேவையான அளவு தேங்காவை போட்டு நல்லா அரைச்சி கொதிக்கிற சால்னாவில் சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் முட்டையை நம்ம க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சால்னாவில் சேர்த்து 1 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கி பரிமாறலாம். என் பொண்ணுக்கு பன்னீர் கிரேவினா ரொம்ப பிடிக்கும். இது பன்னீர் ஷேப்பில் இருக்கிறதுனால முட்டைன்னு கண்டுபிடிக்காமல் பன்னீர் நினச்சி நல்லா சாப்பிட்டா. நல்லா இருக்குன்ட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்டும் அவள் தான் சொன்னான். நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.